டாப் 10 பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாடகி ஜானகி அவர்கள் இறந்து விட்டதா செய்தி பார்த்தேன். கொஞ்சம் வருத்தமான செய்தி. இதே வருஷத்துல ஏற்கனவே 2 பிரபல டைரக்டர் இறந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஜானகி அவர்களும் மூப்பின் காரணமா இறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுபவங்கள். இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியில கூட ஏதோ 2 கொஞ்சம் பாடியிருக்காதா நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட். இவங்களோட தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லெவலில் ஏகப்பட்ட பாடம் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா பல்மொழி பாடல்கள் கேட்குற விருப்பம் எனக்கு உண்டு. ஸோ அதனால நிறைய கேட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பாங்க. 59 காலகட்டத்தில் தான் இவங்க அறிமுகம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 60களில் ஏற்கனவே பீக்கில் இருந்த டிஎம்எஸ், சுசீலா அவர்கள் இருக்கும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பாடகி நிறைய பேர் இருந்தாலும் இவங்களும் கொஞ்சம் பாப்புலராக ஆரம்பித்தாங்க. அப்புறம் 60ஸில் எண்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே க்ரோத் ஆகி 70ஸில் எஸ்பிபி உள்ளே வர்றப்போ இவங்க கொஞ்சம் அதிகமான பாடல்கள் பாடிக்கிட்டே இருந்தாங்க. கேவி மகாதவன், எம்எஸ் விஸ்வநாதன்ட்டு. அப்புறம் இளையராஜா 75ல் வர்றப்ப ஆக்டிவாக இவங்களை பக்காவாக பயன்படுத்திக்கிட்டார் அவர். ஸோ நிறைய பாடல்கள் 78 to 80 தான் ஆக்சுவலாக கோல்டன் பீரியட். நிறைய பேர் வந்து 80ல் உள்ள பாடல்கள் 90 வரைக்கும் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் 75லேருந்து 80ல் போய் கேட்டு பாருங்கள், ஜானகி வேறு லெவலில் பாடியிருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் 80 to 90 அவங்களோட பீக் பீரியடுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 பாட்டில் ஒரு 70 பாட்டு இருந்தாலும் அவங்க பாடியிருப்பாங்க. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கத்துக்கு பாடுறது இதெல்லாம் அவங்க நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதனால் இவங்க சர்வைவல் வந்து சூப்பராக போயிட்டு இருந்தது. 90களுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் வேறு சுச்சுவேஷனே மாறிட்டுது. சித்ரா வந்தாங்க, அதுக்கப்புறம் 85ல் சித்ரா வந்தாலும் மிடில் சுச்சுவேஷன் மாறிட்டுது இல்லையா. ஒரு டெக்கேட்ஸுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸோ 90களுக்கு அப்புறம் வேறு மாதிரி போயிட்டுது. அப்புறம் 2000க்கு அப்புறம் சுத்தமாக கேவலமாக போயிடுதுன்னு வச்சுக்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரி. அது வந்து தனக்கான ஒரு இடத்த பக்காவாக தக்க வச்சுருந்தாங்க. இவங்க பயங்கர பிஸி. எஸ்பிபி இவரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ் பாட்டு மட்டும் கேட்குற ஆளாக தான் இவங்களை பற்றி தெரியாது. நீங்கள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் பாட்டு கேட்குற ஆளாக இருந்தீங்கன்னா இவங்க எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க, என்னென்ன மாதிரி சாதனை படிச்சிருக்காங்கங்கிறத கண்டிப்பாக தெரியும். ஸோ நான் என்னோடய 2-3 இந்த சேனலில் 2-3 கன்னடம், தெலுங்கு பாட்டு கூட போடுறதுங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. குரல் வளம் அப்படி. பர்சனலி பார்த்திங்கன்னா ரொம்ப அலட்டிக்காமல் ஓவராக முகபாவனை பண்ணி ஓவர் பந்தாலாம் பண்ணி இவங்க தான் உலகத்திலே பாடுற மாதிரிலாம் பண்ணாமல் சாதாரணமாக அசால்ட்டாக போகிற போக்கில் தட்டி பாடியிருப்பாங்க.